கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே நாளைக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்குங்க. ஒரு பக்கம் கிங் கோலி இறங்குறாரு, இன்னொரு பக்கம் தல. 2 பேருமே களத்தில் நேருக்கு நேர் சந்திக்க போகிறாங்க. இந்த தருணத்தை பார்க்க தான் ரசிகர்கள் அனைவருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க என்றே சொல்லலாம். அந்த நாள் வந்துட்டு நெருங்கிடுச்சுங்க. நாளைக்கு இந்த வருடம் ஐபிஎல் முதல் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க? ஜோதிட சிறுவன் அபிகானந்த் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கணிச்சு இந்த ப்ரெடிக்ஷனை கணிச்சிருக்காருங்க. டெஃபினட்டாக மிஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சிஎஸ்கே பக்கம் மேட்ச் தழுவுற மாதிரி இருந்ததுன்னா சிவம் துபே, மிட்சல் தீக்ஷனா இந்த 3 பேரால் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்காமாங்க. ஜோதிட கட்டத்தில் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க நாளைக்கு ஒரு நெகட்டிவான ராசியில் பிறந்திருக்காங்க. சிவம் துபே சிம்ம ராசி, மிட்சல் கடகராசி அண்ட் தீக்ஷனா சிம்ம ராசி. சூரியன் சந்திரன் இந்த 2மே வந்துட்டு நாளைக்கு சுக்ரன் நாள் அன்னைக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக குறிக்குமாமா. அதாவது சுக்ரன்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டு சுக்ரனுக்கு ஆப்டான் நாள். லக்கி நம்பர் 6, லக்கி கலர் வந்துட்டு ப்ளூ. ஓகேவா? நல்லா நீங்கள் நோட் பண்ணி புரிஞ்சுக்குங்க. ஓகே. ஆனால் தோனி வந்துட்டு சிறப்பாக இருக்காருங்க. கன்னிராசி. என்ன ப்ரோ தோனி கன்னிராசி தானா? நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இவர் வந்துட்டு தோனி கன்னிராசி, அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குங்க. எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்துட்டு எல்லோ கலர் எடுப்படாது. சேம் டைம் ப்ளூ கலர் செம்ம பாசிட்டிவாக இருக்கும். ப்ளூ கலர் தான் வந்துட்டு ஆர்சிபி ஜெர்சியில் இருக்குது. ஓகேவா? அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஆனால் அதே மாதிரி ஆர்சிபி டீம் பிளேயர்களில் எல்லாருமே பக்காவாக இருக்காங்க. ஃபாப் டு ப்ளஸ் கேப்டன் வந்துட்டு மகர ராசியில் இருக்காருங்க. சனியோட அதிபதி. மகர ராசியும் சனியோட அதிபதியும் என்ன சொல்கிறது, வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய நண்பர்கள். ஓகேவா? டெஃபினட்டாக அதாவது ஆர்சிபி டீம் பிளேயர்கள் யாருமே நெகட்டிவ்ல இல்லை. இவங்க வின் பண்ணவே ஒரு 51% வாய்ப்பு இருக்காமா. ஆனால் அதாவது சிஎஸ்கே அதையும் மீறி வின் பண்ண வாய்ப்பு இருக்காமாங்க. காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு ஆப்டான நாள். ஓகேவா? ஒரு பிரதானமான நாள். தோனி வந்துட்டு கன்னிராசியில் பிறந்திருக்கிறதுனால அவர் பெண் ராசியில் பிறந்திருக்காரு. பெண் ராசியில் தான் நாளைக்கு பயணிக்கிறாரு. டெஃபினட்டாக அவருக்கு அந்த வெள்ளிக்கிழமை கை கொடுக்கும், ஒரு வெற்றியை தேடி தரும்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இவர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, ஆண் ராசியில் பிறந்திருக்கிறதுனால மகர ராசி, இவருக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுமாமா ஃபாப் டு ப்ளஸிக்கு அண்ட் ஓவரால் ஆர்சிபி டீமுக்கு. ஓகேவா? சரி, அப்போ ஆர்சிபி டீம் வின் பண்ண வாய்ப்பே இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஃபாப் டு ப்ளஸி ஜாதக கட்டத்தில் என்ன எழுதப்பட்டிருக்காம்னா 42 ரன் அவர் கடக்கணுமாமா. 42 ரன்னை கடந்துட்டார்னா ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்களாமா. அப்படி 42 ரன்குள்ளே அதாவது சிஎஸ்கே பவுலர்ஸ் அவர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்களாமா. இதுதாங்க ப்ரெடிக்ஷன் தியரி. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தியரி படி நடந்தால் அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துடும். ஆனால் சிவம் துபே, மிட்சல் தீக்ஷனா இந்த 3 பேரால் நாளைக்கு சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு காத்திருக்கிறது என்றும் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு தெளிவாக ஜோதிட சிறுவன் அபிகானந்த் கணிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்.